Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தென்மேற்கு பருவமழை தொடர்பாக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வெள்ள அபாய பகுதிகளில் கர்ப்பிணிகளை பிரசவ தேதிக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்றும், மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்கள் 24 மணி நேரம் பணிபுரிவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மின்தடை ஏற்பட்டால் மருத்துவமனைகளில் ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அபாயகரமான பகுதிகளில் இருந்த பழங்குடியின மக்கள் 32 பேர் மீட்கப்பட்டு புத்தூர்வயல் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமான இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. அங்கு 42 மண்டல குழுக்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கனமழை காரணமாக குடியிருக்கும் பகுதிகள் ஆபத்தாக உணரப்பட்டால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ள 1077 என்ற இலவச எண்ணை அழைத்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடல் அலைகள் 5 அடிக்கு மேல் ஆக்ரோஷமாக எழுந்து வருகிறது. கடல் நீரானது சாலை ஓரத்தில் போடப்பட்ட தடுப்பு கற்களை தாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் வருவதால் சுற்றுலா வாகனங்களுக்கும் ஆட்டோக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றன. ஆக்ரோஷமாக எழும் கடல் அலையின் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி புகைப்படம் எடுப்பதை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பருவமழையால் உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதிகளில் தற்போது குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் அதை சமாளிக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும், கிராமப்புறங்களில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரியும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த RB உதயகுமார், முதலமைச்சர் ஸ்டாலின் நித்தி ஆயோக் கூட்டத்தில் 3 ஆண்டுகள் கலந்து கொள்ளாமல் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்று விமர்சித்தார். டெல்லிக்கு அவர் சரணாகதி ஆகிவிட்டார் என்பதுதான் உண்மை என்றும் உதயகுமார் தெரிவித்தார். கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் வழங்க கோரிய விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அதுவரை கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கும் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை மாநகராட்சியும் அனைத்து மாவட்ட அதிகாரிகளும் உத்தரவு பிறப்பித்தனர். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கால அவகாசம் கோரும் விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுவரை கடும் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை, நாமக்கல், நெல்லை, ஒரத்தநாடு உள்ளிட்ட 7 இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இயங்குகின்றன. இக்கல்லூரிகளில் 5½ ஆண்டு PVSC AH கால்நடை மருத்துவ மற்றும் பராமரிப்பு படிகளுக்கு 660 இடங்கள் உள்ளன. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் கோடுவேடியில் உள்ள உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியிலும், ஓசூர் மத்திகிரியில் உள்ள கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியிலும் பிடெக் படிப்புகள் உள்ளது. இந்நிலையில் BVSC AH என்றும் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கான நிகழாண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. இப்படிப்புகளில் சேர விரும்புவோர் ஜூன் 20ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகிரி அருகே மேக்கரையான் தோட்டத்தில் ராமசாமி பாக்கியம் தம்பதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருந்த பெருந்துறை DSP கோகுலகிருஷ்ணன் விசாரணை அதிகாரி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவருக்கு பதிலாக மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் விவேகானந்தன் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இரட்டை கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணையில் சரியாக செயல்படாததால் விசாரணை அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் சென்னை வருகையொட்டி கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டன.
ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நிகழ்ச்சி திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக வந்திருந்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணை வரவேற்று கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே உள்ள நட்சத்திர விடுதிக்கு எதிரே அவரது ரசிகர்களும் பாஜகவினரும் பேனர்களை வைத்திருந்தனர். இதனை சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி எடுத்துச் சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பில்லூர் அணையின் நீர் திறப்பால் பெருக்கெடுத்து ஓடும் பவானி ஆற்றை மேட்டுப்பாளையம் ஆற்று பாலத்திலிருந்து ஆட்சியர் பவன்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். பில்லூர் அணையின் கொள்ளளவான 100 அடியை எட்டியதால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனையொட்டி ஆய்வுப் பணி மேற்கொண்ட ஆட்சியர் பவன்குமார், மேட்டுப்பாளையம், சிறுமுகை மற்றும் பில்லூர் அணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ மீன்பிடிக்கவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க தயார் நிலையில் இருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். கோவை மாவட்டம் ஆனைமலை, வால்பாறை பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வரும் நிலையில் ஆழியார் வால்பாறை சாலை 14வது கொண்டை ஊசி வளைவின் அருகே ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் ஆழியாறு வால்பாறை சாலை 14வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் ராட்சச மரம் ஒன்று சாலையில் சரிந்து விழுந்தது. இதனால் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வனத்துறையினர் இந்த மரத்தை உடனடியாக அகற்றினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மன்னாக்கோட்டையில் 6 பேர் பலியான கல்குவாரி விபத்தில் உரிமம் காலாவதியாகி 8 மாதங்களாக கல்குவாரி இயங்கிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மல்லாக்கோட்டை மேகா ப்ளூ மெட்டல் தனியார் கல்குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர் மேகவர்மனை போலீசார் தேடி வருகின்றனர். கல்குவாரி ஆட்சியர் சீல் வைத்துள்ள நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் உரிமம் காலாவதியான குவாரியினை மற்றொரு குவாரியின் உரிமத்தை காட்டி இயக்கியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அந்த உரிமத்தையும் ஆட்சியர் ரத்து செய்துள்ளார். இதனிடையே காலாவதியான பிறகும் கல்குவாரி நடந்து 8 மாதங்களாக செயல்பட்டதற்கு துணை போன வருவாய்த்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மாக் மாவட்டத்தில் டாஸ்மாக் விற்பனையாளராக பணியாற்றி வந்த மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் டாஸ்மாகில் நடைபெற்று வரும் மாமூல் குறித்து புகார் அளித்ததோடு ஊடகங்களிலும் பேட்டியளித்ததால் டாஸ்மாக் மேலாளரால் 3 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை ரத்து செய்யக்கோரி 3 சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் உயிரிழப்புகளை தடுக்க மதுபான விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்கக்கூடாது என்று கூறிய நீதிபதி, ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது, டாஸ்மாக் தன் தவறுகளை உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மனுதாரர்கள் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்தார். சென்னையில் பேரிடர்களை எதிர்கொள்ள புதிய முயற்சியாக சென்னை மாநகருக்கென தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான இந்த ஆணையத்தில் மாவட்ட ஆட்சியர் துணைத் தலைவராகவும், மாநகர காவல் ஆணையர், சென்னை மாநகராட்சி துணை ஆணையர், சென்னை மாநகராட்சி நல அலுவலர், CMDA தலைமைச் செயல் அதிகாரி, நீர்வளத்துறையின் சென்னை மாவட்ட தலைமை பொறியாளர் ஆகியோரும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே மழை பெய்து கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்த யானை மேற்கூரையை பிரித்து பந்தாடியது. நல்லூர்பதி என்ற பழங்குடியின மலை கிராமத்தில் வசித்து வரும் குஞ்சம்மாள் என்ற மூதாட்டியின் வீட்டிற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வீட்டின் மேற்கூரையை பிடித்து பந்தாடியது. அதை படம் பிடித்த பொதுமக்கள் யானையின் ஆக்ரோஷத்தை பார்த்து மிரண்டு போய் கூச்சலிட்டனர். யானை வந்தபோது அப்பகுதியில் யாரும் இல்லாததால் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. அப்போது ரோந்து பணியிருந்த வனத்துறையினர் யானையை காட்டிற்குள் விரட்டினர்.
Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.